ஐயா புள்ளி தேவர் பார்த்து நம்ம புரிய வேணும் கேட்டு மாதவிய சபையர்களே மன்னர்களே மரவர்களே மாதவிய சபையர்களே மரவர்களே மாதவிய சபையர்களே மன்னர்களே மரவர்களே மாவரிய சபையர்களே ஆனந்தன் பொருட்களே மகிமைகளே சொல்லு மக்கள் எல்லாரும் இருந்து துணி கதையக்க துணை இருந்து ஐயா மக்கள் எல்லாரும் இருந்து துணி கதையக்க துணை இருந்து வெள்ளப்பண்ட சீமை ஊரே வெல்கத்தான் செவல்தனிரே நல்ல சீமையிலே வெல்கத்தான் செவல்தனிரே வெள்ளப்பண்ட சீமை ஊரே வெல்கத்தான் செவல்தனிரே நல்ல சீமையிலே வெல்கத்தான் செவல்தனிரே இவங்கன நாட்டியாருக்கோ புத்திர புத்திர வரப்பா குட்டிய பிறந்தா புள்ளி தங்க கட்டிய வளர்ந்தா ஐயோ சிங்க குட்டிய பிறந்தா புள்ளி தங்க கட்டிய வளர்ந்தா 1715 ஆண்டிலே 1715 ஆண்டிலே 1715 ஆண்டிலே 1715 ஆண்டிலே செப்டம்பர் மாதத்திலே திங்கட்கிழமை காலையிலே பிறந்தா புள்ளி மன்னனாக திகழ்ந்தா பிறந்தா புள்ளி மன்னனாக திகழ்ந்தா பாராட்டி வளர்த்து வந்தார் பாட்டனாறு பெயரை வைத்தார் பாராட்டி வளர்த்து வந்தார் பாட்டனாறு பெயர் அமைத்தார் பாராட்டி வளர்த்து வந்தார் பாட்டனாறு பெயர் அமைத்தார் பாராட்டி வளர்த்து வந்தார் பாட்டனாறு பெயர் அமைத்தார் நீராட்டி வளர்த்து வந்தார் சிலம்பங்களும் கற்று வந்தார் தீமானாக வாழ்ந்தார் நகர செவல்வட்டியில வளர்ந்தா ஐயா தீமானாக வாழ்ந்தா நகர செவல்வட்டியில வளர்ந்தா நெல்லை என்ற சீமையிலே செவல்தனிலே ஆமா சிவஞான நாச்சியாருக்கும் சித்திரகுட்டிய தேவருக்கும் சிங்க குட்டியா பிறந்தார் ஒரு தங்க கட்டியாய் வளர்ந்தார் பாராட்டி வளர்த்து வந்தார் ஆமா பாட்டனார் பெயரை வைத்தார் சரி சீராட்டி வளர்த்து வந்தார் சிலம்பங்களும் கற்று வந்தார் அவர் கற்ற வயசு என்ன தெரியுமா 5 வயதிலே ஆரம்பித்தார் கல்லூரனை 5 வயதிலே ஆரம்பித்தார் கல்லூரே 5 வயதிலே ஆரம்பித்தார் கல்லூரே 5 வயதிலே ஆரம்பித்தார் கல்லூரே 16 வயதுக்குள்ளே பாரிலோகம் புகழும் தேடி பயங்கரமா கட்டா அவ பாரத புகழ் பெற்றா ஐயா பயங்கரமா கட்டா அவ பாரத புகழ் பெற்றா ஆணையற்ற குதிரை ஏற்ற அடிசிலம்புகள் வாழிச்சு 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 ஆட்டுக்களை உதரத்தோடு வந்தார் வீரமான ஆளு புலி தேவர்களைய கேளு ஐயா வீரமான ஆளு புலி தேவர்களைய கேளு ஒரு பள்ளி படிக்க ஆரம்பிச்சாரு ஆமா 5 வயசு ஆரம்பிச்சார் அவர் படிச்ச பள்ளிக்கூட சட்ட கல்லூரியா இல்ல மருத்துவ கல்லூரியா இல்ல போலீஸ் அகாடமியா கிடையாது ஆணையேற்றம் குதிரை ஏற்றம் அடி சிலம்புகள் வாழ்வீச்சு ஆயுள் கலையில 64 கட்டுக்கிட்டாரு வீர விளையாட்டு விவரமாக கற்றாக வீரமான ஆளு போலீஸ் தேவர் கதைய கேளு சரி போலீஸ் தேவர் சொல்லுதாமே ஆமா போலீஸ் தேவர் ஆளு எப்படி தெரியுமா இருப்பாரு எப்படியா இருப்பாங்க அகண்ட பூர்வங்களா அருவா போல மீசங்களா 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 வெற்றி பூர்வங்களா நேர்மையான தோற்றங்களா அது இந்திய நாட்டா அவர் சாதி கொண்ட எங்கோட்டா ஐயா நமது இந்திய நாட்டா அவர் சாதி கொண்ட எங்கோட்டா அரண்ட புருவங்களா ஆமா அருவோட மீசை நெற்றி புருவங்களா நேர்மையான உருவங்களா நமது இந்திய நாட்டார் அவர் சாதியில் கொண்டையம் போட்டார் கொண்டையம் போட்டார் ஐயா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி 70 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷம் குறைஞ்சது 50 வருஷம் ஆமா 50 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது
அதாவது பாத்தீங்கன்னா சரி எல்லாமே கொண்ட மரவர் தான். கொண்டையும் கொண்ட மரவர்னா காத்துல கடுக்கும் போட்டு கொண்ட ஊசி குப்பிய வச்சிருப்பாங்க. இன்னைக்கு தாடி மீசி வளர்த்து வரைக்கும் வச்சிருப்பாங்க. முடிய வந்து விட்டுன்னா குண்டி கீழே அடக்குமா, கீழே அடக்கும் அப்படிலாம் வளர்த்துருக்காங்க. ஆமா, அந்த காலத்துல எப்படி இப்ப பார்த்தா முடி வளர்த்தோம்னா வேற விதமா பேசிடுவாங்க. ஆமா, ஏன்னா முடி வெட்ட காசு இல்லாம அலைதான் இருக்கு, இவ அலையுது அப்படிம்பாங்க, அப்படி சொல்லுவாங்க. அந்த காலத்துல அப்படி மீசையில இலும்புத்தங்கனி நிக்குமா. ஆமா, அப்படி மீசை வளர்த்துருக்காங்க. ஏமா நீங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துல நீங்க சொன்ன மாதிரி கொண்டைய போட்டு ஆமா வல்லநாட்டி வீச்சரவா கை பிடிச்சு தெருவழியே நடந்து வந்தா எங்கிட்ட உள்ள வீச்சரவா கையில பிடிக்க முடியும். வல்லநாட்டு வீச்சரவானா ஒரு சோரணையா இருக்கும். அது என்ன அப்ப 2 ரூபா இருக்குமோ? இல்லம்மா, முகப்பு நல்லா இருக்குமா. அது எல்லாத்துக்குமே ஆதாரி இருந்தா முகப்பு வளர்க்கறதுல முகப்பு போட்டு அந்த ஒரு ஆதாரி எல்லாம் சரியில்லை. அது அதுக்குன்னு அதான் அவருக்கு அது தெரியல. ஐயா இப்ப யாரு மீசையை யாரும் வளர்க்காது. மீசை யாரு மேல முகத்தை ஏதோ வளர்க்க கீழே எல்லாம் வளர்த்துட்டு எழுதிதாங்க. அதானே எங்க அதை எடுக்க மாட்டாங்க. தாடி ஆமா மீசை யாரும் வளர்க்க முக்காவாசி பேர் மீசையை வளர்த்துட்டு கீழே தாடி வளர்த்துட்டு எழுதிதாங்க. முகத்து கீழே வளர்ந்துருது. ஆமா அதானமா. ஆனா அரண்ட புருவங்களா அருவாவோட மீசைகளா நெற்றி புருவங்களா நேர்மையான தோற்றங்களா நமது இந்திய நாட்டார் அவர் சாதியில் கொண்டையம் கோட்டார் 16 வயசுக்குள்ள பட்டம் சுடியாச்சு. ஆமா, அதுக்கடுத்து போலீசருக்கு நேர்மை நடக்கு. என்னையா நடக்குது? 6 அடி உருவம் உள்ள அழகு கூடி மன்னருக்கு, 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 16 வயதுக்குள்ளே சட்டங்கள் பல கூடி விட்டால் பாரில் உள்ள புகழ புலி தேவர் எங்கதிகள ஐயா பாரில் புகழ புலி தேவர் எங்கதிகள மகிழ முடிவருக்கு மன்னராக இருக்கையிலே மகிழ முடிவருக்கு மன்னராக இருக்கையிலே மகிழ முடிவருக்கு மன்னராக இருக்கையிலே மகிழ முடிவருக்கு மன்னராக இருக்கையிலே கண்ணியை மாலையிட்டார் மன்னராக இருக்க உன மக்களுக்கு இருக்க ஐயா மன்னராக இருக்க உன மக்களுக்கு இருக்க 6 அடி உயரமுள்ள அழகுமொழி மன்னருக்கு 16 வயதுக்குள்ளே பட்டங்கள் பல சூடி வைத்தார்கள். பாரிலோகம் புகழ கூலி தேவரும் அங்க திகழ 16 வயதுல பட்டம் சூடியாச்சு. அதே மாதிரி அவருக்கு பொண்ணு வாக்காக எங்க பாக்க யாரு தெரியுமா? அவர் பொண்ணு இல்லம்மா, பொண்ணு பார்க்க. அதே சொந்த தாய்மாமன் மகா கையல் கண்ணிங்கிற பெண்மணிய கூலிச்சவருக்கு மனம் முடிச்சு கொடுக்க அவருக்கு 3 பிள்ளைங்க பிறக்கு. இன்னைக்கு நமக்கு புள்ள பிறக்க நமக்கு புள்ள வரமா யாரு வர ஐயா? அந்த காலத்துல பாருங்க, பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க மாட்டா, மாப்பிள்ளை பொண்ணை பார்க்க மாட்டாங்க. பொண்ணு போய் கல்யாணம் முடிச்சு ஆமா அந்த மனவடையில் இருக்கிறத மாலை மாத்தி கூட மாட்ட முடிச்சது. அந்த மாதிரி பதறி போயிருந்துக்கா அந்த காலத்து பொம்பளையே. அப்பா அந்த காலத்து பொம்பளைய பார்த்தாலே பதறி போவாங்க. என்ன செய்ய போறாங்களோ யாரு செய்ய போறாங்களோ. 3 மணி நேரம் நல்லா இருப்பாங்க. எப்படி கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்களோ. இப்ப பொங்க தெரியுமா, பொறிக்க தெரியுமா, ஆக்க தெரியுமா, என்ன செய்ய தெரியும். மறு வீட்டுக்கு போற வரைக்கும் நல்லா இருப்பாங்க. அப்ப நேரத்துல கால கல்யாணம். ஆமா, மறு வீட்டுக்கு பார்த்தோம் சந்தோஷம் இருப்பாங்க. ஒரு 4 மணில இருந்து அங்க துணி கரைக்கும். என்னத்துக்கு என்ன செய்யவோ யாரு செய்வாங்க. பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க மாட்டா, மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க மாட்டாங்க. குடும்ப விட்டு போகிறது சொல்லி கெட்டுவாங்க. குடும்ப என்ன தெரியாம இருந்திருக்காங்க. அப்போ உள்ள காலத்துல வந்து சட்டை பொம்பளைகளுக்கு சட்டை கிடையாதான். லவுக்கு கிடையாது. ரெட்டை மரம் போட்டுக்கிட்டு அப்படியே அவ்வளவு யோக்கியமா இருந்தாங்க. இப்ப சின்னசு போட்டு அது போட்டு எல்லாம் போட்டுட்டு போற அங்க போய் காமிச்சிருக்கோம். புண்ணை குத்தி இங்க அடிச்சிட்டு போறாங்க. ஆமா, அங்க போய் காமிச்சிட்டு தான் வராங்க. போய் உங்களுக்கு ஒரு சின்மிஸ் வருவாங்க. அந்த காலத்துல 16 மணி சேலை நீங்க உடுத்துறீங்க அப்படின்னா ஆமா உடம்புல அங்கம் தெரியாது.